Welcome to Ideal&Adharsh Higher Secondary School Andiyur. Good morning to all. Today Maths online classes. Chapter number 6 Trigonometric Example and exercises. So see the first one. Problems involving angle of elevation and depreciations. So elevation or depreciation involve ஆகக்கூடியதை நம்ம பார்க்கக்கூடிய sums. So let us consider the following situations. A man standing at the top of the lighthouse. So man பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ்னுடைய டாப்பில் இருந்து ஸ்டாண்டிங் நிற்கிறாரு. ஸோ லொக்கேட்டட் இன் எ பீச்சை பேஸ் பண்ணி இங்கே லொக்கேட் பண்ணி நிற்கிறாரு. ஸோ வாட்ச் அண்ட் ஏரோப்ளேன் ஃப்ளையிங் above தி sea. ஸோ அந்த டைமில் அந்த above தி sea, ஸோ அந்த கடற்கரையின் மேல் மட்டத்திலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரோப்ளைனை பறந்துட்டுருக்கதை பார்க்குறாரு. ஸோ அட் த சேம் டைம் ஹி வாட்சஸ் ஷிப் செயிலிங் இன் த sea. ஸோ அதே டைமில் கடற்கரையே ஷிப்பு வந்துட்டுருக்கதை பார்த்துட்ருக்காரு. ஸோ த ஆங்கிள் வித் விச் ஹி வாட்ச் த பிளேன் கரஸ்பாண்டன்ட் டு தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ அந்த பர்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலிவேஷன் ஆங்கிள்னால் ஒரு பிளேஸ்லேருந்து மேலே பார்க்கக்கூடிய திஸ் எலிவேஷன். த ஏரோப்ளைன் வாட்சிங். And another one under this watching the same and watching the ship corresponding to the angle depreciation. அதே பிளேஸ்லேருந்து இந்த ஷிப் டிப்ரிசியேஷனில் டிப்ரிசியேஷன்னா ஒரு பிளேஸ்லேருந்து கீழே பார்க்கக்கூடிய ஆங்கிள். தட் இஸ் அ டிப்ரிசியேஷன் ஆங்கிள். This is one of the examples. We observe the both angles of elevation and depreciations. In the figures of 6.26, x degree is the angle of elevation. The elevation angle பார்த்தீங்கன்னா உங்களுக்கு x degree. And the y degree is depreciation angle. In this section we try to solve the problems when angle of elevation and depreciation are given the sums. This likewise sums we want to see now. First see the example. See the example. Example 6.31. From the top of a 12-meter building, the angle of elevation of the top of the cable tower is 60 degree, and the angle of depreciation of the foots is 30 degree. Determine the height of the tower. The height of the tower are asking the question. Now this likewise sums for. See this diagram first. See the diagram first one. The diagram first நம்ம பார்த்துருவோம். See the diagrams. See the diagram. From a top of a 12 meter, high building. இப்போ 12 மீட்டர் ஹைட்டில் ஒரு பில்டிங் இருக்குது. திஸ் அ பில்டிங் 12 மீட்டர் ஹை பில்டிங்ஸ். The angle of elevation of the top of the cable. This is a cable. இப்போ இந்த கேபிளினுடைய டாப் ஆஃப் தி கேபிளினுடைய டாப் இந்த பில்டிங்கினுடைய ஹைட்டு டோட்டலாகவே 12 மீட்டரு. இந்த ஓங்கிற பாயிண்ட்லேருந்து டாப் ஆஃப் தி கேபிள். இந்த கேபிளினுடைய டாப் இங்கே இருக்குது. இந்த கேபிளினுடைய டாப்பை பார்க்கும்பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா 60 டிகிரி. எந்த ஆங்கிள்னால் எலிவேஷன் ஆங்கிளில். எலிவேஷன் ஆங்கிளில் பார்த்துட்டான். அண்ட் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரிசியேஷன் ஆஃப் இட்ஸ் ஃபுட்ஸ் இஸ் 30 டிகிரி. அப்போ இதே பிளேஸ்லேருந்து இந்த கேபிளுடைய ஃபூட்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அந்த பிளேஸில் பார்க்கும்போது நமக்கு 30 டிகிரி டிப்ரிசியேஷனில். அங்கேருந்து கீழே பார்க்கலாம். இது மேலே பார்க்கறதுனால உங்களுக்கு எலிவேஷன். டிப்ரிசியேஷன்.
So this is a diagram explanation. So now asking the question, determine the height of the tower. So இப்போ இந்த டவர்னுடைய height என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. So this ones for now see the explanation. So of the solution. So as shown in the figure 6.267ல OA is a building. ஸோ நம்ம ஆல்ரெடி அப்போ தான் சொன்னோம் நம்ம ஓஏங்கிறது பில்டிங்கு. ஸோ OA is a point of the observation. இங்கேருந்து நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்குறது. ஸோ the top of the building OA. ஸோ OA equal to 12 மீட்டர். ஓகேவா. அண்ட் பிபி டேஷ் இஸ் த கேபிள் டவர். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ பிபி டேஷுங்கிறது கேபிள் டவரு. ஸோ பி ஆஸ் த டாப், பிங்கிறது டாப்பில் இருக்குது. ஸோ பி டேஷுங்கிறது இந்த பாட்டமில் இருக்குது. ஸோ தென் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் பி. ஸோ அந்த பிங்கிற அந்த எலிவேஷன் ஆங்கிள் பார்த்திங்கன்னா எம்ஓபிங்கிற ஆங்கிள் 60 டிகிரியை கொடுக்குது. ஸோ அந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரிசியேஷன் ஆஃப் பி டேஷ். ஸோ அந்த பி டேஷ் வந்து டிப்ரிசியேஷன் ஆங்கிளாக ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்போ எம்ஓபி டேஷ் அப்படிங்கிற டிப்ரிசியேஷன் ஆங்கிள் 30 டிகிரி. Suppose the height of the cable tower PP dash. So H meters. இதுதான் நம்ம கொஸ்டின். ஸோ H மீட்டர் அப்படிங்கிறது. ஸோ த்ரூ O. ஸோ இந்த O வழியாக நம்ம ட்ரா பண்ணுறோம். என்னென்னா ட்ரா OM பர்பண்டிகுலர் PP dash. ஸோ அப்போ இந்த OMங்கிறது PP டேஷுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ அப்போ எம்பி, இதில் எம்பி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். எம்பி அப்படிங்கிறது நமக்கு பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் மட்டும். ஸோ எம்பி திஸ் எம் அண்டு பி. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு பிபி டேஷ்லேருந்து மைனஸ் எம்பி டேஷ். ஸோ இப்போ டோட்டலாக நமக்கு இந்த இடத்துல ஹச்சுன்னு இருக்குது. ஸோ அதிலிருந்து இந்த இது 12னா இதுவும் 12 தான், இந்த பாயிண்ட்டும் 12 தான். ஸோ ரெண்டு இந்த இடத்துல நமக்கு ஈக்குவலு. ஸோ அப்போ இங்கே 12, இங்கே நமக்கு டோட்டலாக ஹைட்டு. ஸோ அப்போ அந்த டோட்டல் ஹைட்லேருந்து இந்த 12 மைனஸ் பண்ணிட்டா. ஸோ அதனால தான் ஹச் மைனஸ் ஓஏ. ஸோ அந்த ஓஏவும் எம்பி டேஷும் ஈக்குவல்ட்டு. ஸோ அப்போ ஹச் மைனஸ் 12. ஸோ அப்போ இந்த எம்பிங்கிறத நமக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 ஹச் மைனஸ் 12ன்னு கிடச்சிருக்கும். ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓஎம்பி. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓஎம்பிங்கிறதுல ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதிலேருந்து நம்ம டேன் தீட்டா யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ டேன் தீட்டா ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா வேறையும் யூஸ் பண்ணலாம், சைனு காசு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் டேன் தீட்டா பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட் சைடோ அட்ஜசன்ட் சைடு ரெண்டுலேருந்து ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி டேன் தீட்டா யூஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக நம்ம ஆன்சரை ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ அப்போ எம்பி இஸ் ஈக்குவல் டு எம்பி பை ஓஎம் இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா ஃபார் 60 டிகிரி. ஸோ அப்போ எம்பிங்கிறது பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடு. ஸோ ஆப்போசிட் சைடுங்கிறது ஹச் மைனஸ் 12. தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இது இஸ் 90க்கு ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைபார்னியூஸு. ஸோ ரிமைனிங் சைடு அட்ஜசன்ட் சைடு. ஸோ எம்பி பை ஓஎம் இஸ் ஈக்குவல் டு டேன் 60 டிகிரி. ஸோ எம்பி ஸோ ஹச் மைனஸ் 12 பை ஓஎம். ஸோ அப்போ டேன் 60யோட வேல்யூ √3. So about h minus 12 by OM is equal to √3. So now see the next one, h minus 12 by √3. So now இந்த √3 கீழே கொண்டு வந்துட்டு OM அந்த கொண்டு போயிடும். ஸோ OM is equal to h minus 12 by √3. So this is equation number 1. ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ஸோ ஓஎம்பி டேஷ். ஸோ இந்த டயக்ராமில் ஓஎம்பி டேஷ் கேன் டேக் அண்ட் யூஸ் த ஃபார்முலா ஆஃப் டேன் தீட்டா. ஸோ எம்பி டேஷ் பை ஓஎம். ஸோ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண மாதிரி ஸோ டேன் தீட்டாவோட ஃபார்முலா ஆப்போசிட் சைடு. ஸோ ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ தட் இஸ் அ டேன் தீட்டா. ஸோ டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ஸ். ஸோ நமக்கு எம்பி டேஷ் பை ஓஎம் இஸ் ஈக்குவல் டு டேன் 30 டிகிரி. ஸோ எம்பி டேஷ் பார்த்திங்கன்னா 12, சி த டயக்ராம் அண்ட் ஓஎம் ஃபார் லைக் தட். அண்ட் டேன் 30 பார்த்திங்கன்னா 1 by √3. டேன் 30 டிகிரி வேல்யூ 1 by √3. ஸோ இந்த இதுலேருந்து பார்த்திங்கன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்திங்கன்னா ஸோ ஓஎம் இஸ் ஈக்குவல் டு 12 √3 இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2.
So from 1 and 2 we have h minus 12 by root 3 is equal to 12 root 3. So அதை ரெண்டு ஈக்குவல் பண்ணிக்கிறோம். So both also ym, so that so this root 3 equals an outer, so multiple, so 12 into root 3 4, so that 3. So 12 into 3, so that 36. So this minus 12 equals an outer plus 12, so that 12 plus 12, so that 48. So h is equal to 48. The required height of the cable tower is 48 meters. So this is the required height of the tower. So see the next example. See the examples for 6.32. A pole of 5 meter high is fixed on the top of the tower. The angle of elevation of the top of the pole observation, a point A on the ground, is 60 degree. And the angle of depreciation of the point A from the tower is 45 degree. Find the height of the tower. So given the root 3 is equal to 1.732. ஸோ கொஸ்டினை நம்ம ஃபைனல் பண்ணது ஃபஸ்ட்டு டயக்ராம் ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம செம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ சி த டயக்ராம். ஸோ ஃபஸ்ட் ஐ கேன் see the diagram and see the question and also that diagram. So a pole of 5 meter high is fixed on the top of the tower. A pole of 5 meter high, 5 meter height ஒரு pole இருக்கு. So that is a pole is a 5 meter height on the top of the tower. So இப்போ இந்த டவரில் இருந்து, this is a tower. ஸோ அப்போ டவர்னுடைய டாப்பில் நமக்கு போல் இருக்குது. ஸோ அந்த போல்னுடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மீட்டர். ஸோ இப்போ டாப் ஆஃப் தி டவர்லேருந்து. ஸோ நெக்ஸ்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் தி போல் அப்சர்வ்டு ஃப்ரம் த பாயிண்ட் ஏ. ஸோ அப்போ இந்த ஏங்கிற பாயிண்ட்லேருந்து எலிவேஷனில் top of the pole observed from the point A on the ground is 60 degree. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த டாப் ஆஃப் தி போல்லேருந்து இந்த பேஸில் இருக்கக்கூடிய இந்த கிரவுண்டுடைய பாயிண்ட் ஏக்கு பார்க்கும்போது 60 டிகிரி எலிவேஷனில் இங்கிருந்து அங்கே பார்க்கும் பொழுது. So under the angle of depreciation to the point A from the top of the tower is the angle of depreciation to the point A from the top of the tower. ஸோ இப்போ இந்த டவர்னுடைய டாப்பில் இருந்து டிப்ரிசியேஷனில் இந்த ஏங்கிற பாயிண்ட்டை பார்க்கும் பொழுது நமக்கு 45 டிகிரி. ஸோ தென் ஃபைண்ட் ஆஸ்க் த கொஸ்டின் ஹைட் ஆஃப் தி டவர். ஸோ இப்போ இந்த டவர்னுடைய ஹைட்டு என்ன, ஸோ தான் நம்ம கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நவ் யூ கேன் see that solution. So see the solution. Let BC be the height of the tower. So BCங்கிறது நமக்கு height of the tower. So CD be the height of the pole. So இந்த CD தான் நமக்கு height of the pole. Let A be the point of observation. ஸோ இப்போ இந்த ஏங்கிற பாயிண்ட்டு நமக்கு அப்சர்வ் பண்ணக்கூடியது. ஸோ அப்போ இந்த ஏங்கிற பாயிண்ட் அப்சர்வேஷன். பிசி பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இந்த பிசி ஹைட் ஆஃப் தி டவரு, சிடி பார்த்திங்கன்னா ஹைட் ஆஃப் தி போலு, ஏங்கிறது பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷனு, பிசி வந்து எக்ஸு. ஸோ அந்த ஏபி பார்த்திங்கன்னா நமக்கு see the diagram. ஸோ அப்போ அந்த ஏபிங்கிற பாயிண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஒய், தட் இஸ் ஒய். ஸோ ஃப்ரம் த டயக்ராம்ஸ் பிஏடி இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. பிஏடி, ஸோ அப்போ பிஏடி
டி பார்த்திங்கன்னா நமக்கு 60 டிகிரி இருக்குது. சி த டயக்ராம். அண்டு எக்ஸுசிஏ இது பார்த்திங்கன்னா நமக்கு 45 டிகிரி. ஸோ நமக்கு இந்த எக்ஸுசிஏங்கிறது ஈக்குவல் ஆஃப் பிஏடி 60 டிகிரி, எக்ஸிஏங்கிறது 45 டிகிரி அண்ட் ஈக்குவல் ஆஃப் பிஏசி. ஸோ இந்த பிஏசிங்கிற ஆங்கிளும் எக்ஸிஏங்கிற ஆங்கிளும் ஈக்குவல் டு. ஸோ ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இங்கே 45னா இங்கேயும் 45 தான். ஸோ ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயும் ஒரு ட்ரிக்னாமெட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 டிகிரி இருந்தால் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை உங்களுக்கு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ 45 டிகிரி tan தீட்டா. ஸோ ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட். ஸோ தீட்டாவுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட்டு. ஸோ பிசிங்கிறது ஆப்போசிட்டு. ஸோ அட்ஜசனுங்கிறது ஏபி. ஸோ அப்போ tan 45 டிகிரி பார்த்திங்கன்னா 1. பிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ், சி த டயக்ராம். அண்ட் ஏபி பார்த்திங்கன்னா ஒய். ஸோ அப்போ இந்த ஒய் இந்த ஒன்று தான் இன்ட்டு ஒய். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ திஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. So similarly it can take the another one triangle, right angle triangle. So ABD, so tan 60 degree. ஸோ அப்போ ஏபிடி எடுக்கிறோம். ஏபிடிங்கிற இந்த பெரிய ட்ரையாங்கிளை எடுக்கிறோம். ஸோ அப்போ எடுக்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா தீட்டா பார்த்திங்கன்னா 60 டிகிரி. ஸோ இதுக்குள்ளே நமக்கு பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடு நமக்கு என்ன இருக்குன்னா பிடி. ஸோ திஸ் அ பி அண்ட் தட் டி, திஸ் அ பிடி. ஸோ இந்த பிடி பார்த்திங்கன்னா பிசி ப்ளஸ்ஸு சிடி இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு பிடி கிடைக்கும். ஸோ அப்போ இந்த பிடி இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். தென் ஏபி லைக் தட். ஸோ அப்போ tan 60 பார்த்திங்கன்னா √3. பிசி ப்ளஸ் சிடி. பிசி பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா எக்ஸு ப்ளஸ்ஸு இங்கே பார்த்திங்கன்னா 5. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப எக்ஸ் ப்ளஸ் 5. ஏபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒய். ஸோ இப்போ ஒய் யூஸ் பண்ணியாச்சு. √3 is equal to x plus 5 by y. ஸோ அதை மல்டிபிள் பண்ணும்போது இன்டூ ஒய். ஸோ அப்போ √3y is equal to x plus 5. ஸோ we get √3x equal to x plus 5. ஸோ ஃப்ரம் 1ங்கிறது x equal to y. ஸோ அதனால் நம்ம என்ன செய்கிறோன்னா இந்த ஒய்க்கு பதில் நம்ம என்ன செய்யறோம்னா எக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டு ஈக்குவல்ட்டு அதனால். So √3x equal to x plus 5. So see the next one. So next நம்ம பார்க்குறப்ப என்னென்னா √3x equal to x plus 5. ஸோ இப்போ இந்த மைனஸ் இந்த எக்ஸுங்க வரப்போ நமக்கு பார்த்திங்கன்னா -5 ஆயிரும். ஸோ அப்போ √3x minus x equal to 5. ஸோ அப்போ √3xை காமனாக எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா √3 - 1 ஈக்குவல் டு 5. ஸோ அப்போ இந்த எக்ஸ் இங்கே வச்சுட்டு இந்த √3 இங்கே கீழே கொண்டாந்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் இது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5 by √3 - 1. ஸோ அப்போ 5 by √3 - 1 உடைய கான்ஜுகேட் எடுக்கிறோம். ஸோ √3 - 1னா √3 + 1 by √3 + 1 நியூமரேட்டர் டினாமினேட்டரில் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ அப்போ 5 into √3யோட வேல்யூ 1.732 ப்ளஸ் 1 பை இங்கே பார்த்திங்கன்னா இது a ப்ளஸ் பி a மைனஸ் பின்னு கொடுத்துரும். ஸோ நமக்கு இதில் a ப்ளஸ் பி a மைனஸ் பிங்கிறப்ப இது a ப்ளஸ் பி அண்டு a மைனஸ் பிங்கிற வரும்பொழுது நமக்கு a² - b² வரும். a² - b² இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. ஸோ அப்படிங்கிற ஃபார்ம் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்போ a² - b²னா √3² -1². ஸோ அப்போ √3²ங்கிறப்ப √2² கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் 3. ஸோ -1. ஸோ தட் 2. ஸோ தென் 5 into 1 plus 5 into 1.732 plus 1. ஸோ அப்போ 2.732 into 5/2. ஸோ அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறப்ப ஸோ அப்போ 6.83. ஸோ ஹென்ஸ் ஹைட் ஆஃப் தி டவர் இஸ் 6.83 meters.
So see the next sums. So இது 6.33, see the sum 6.33. From the window means height, h meters height above the ground of the house in the street. So angle of elevation and depreciation of the top, elevation depreciation top and foot of the another house opposite side in the street. So theta 1 and theta 2 respectively, so that height of the opposite house is h into 1 plus cot theta 2 by cot theta 1. So in this question, so see the diagram first. So இந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு நம்ம டயக்ராம் பார்த்துக்கணும். ஸோ the see the diagram. So see the diagram. So from a window h meters high above the ground of the house in the street. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹவுஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இதுதான் இஸ் அ ஹவுஸு. ஸோ அந்த ஹவுஸில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரம் எ விண்டோ, ஸோ இப்போ விண்டோலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ திஸ் அ விண்டோ. ஸோ அந்த விண்டோவில் ஸ்டார்ட் பண்ணி ஹச் மீட்டர் ஹை அபோவ் த கிரவுண்டு. ஸோ அப்போ அந்த கிரவுண்ட்லேருந்து ஹச் மீட்டர் ஹைட்டில் இந்த விண்டோ இருக்குது. ஆஃப் த ஹவுஸ் இன் த ஸ்ட்ரீட், angle of elevation and depreciation of the top and foot of the another house on the opposite side. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இதனுடைய எலிவேஷன் ஆங்கிள். ஸோ எலிவேஷன் ஆங்கிள் தான் திஸ் எலிவேஷன் ஆங்கிள். ஸோ அந்த இது டாப்பில். ஸோ இதே பாயிண்ட்லேருந்து இந்த ஃபூட்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இந்த ஃபூட்டு இது டாப்பு. ஸோ அப்போ இந்த டாப்பு பார்க்குறப்புக்கு நமக்கு theta 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த ஃபூட்டை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு theta 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ திஸ் இஸ் அ கொஸ்டின். ஸோ தென் ஸோ தட் இதை வச்சு நம்ம என்ன செய்யணும், ப்ரூவ் பண்ணி காட்டணும். h இன்ட்டு 1 ப்ளஸ் காட் theta 2 பை காட் theta 1 அப்படிங்கிறத ப்ரூஃபை நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஸோ திஸ் இஸ் ஆஸ்கிங் த கொஸ்டின். ஸோ நவ் see that சொல்யூஷனை. So see the diagram also. Let W be the point on the window. ஸோ இப்போ டபுள்யூங்கிறது இந்த விண்டோங்கிற பாயிண்ட்டை நம்ம பேஸ் பண்ணிக்கிறோம். அது the angle of elevation. So now also see. So angle of elevation and depreciation are measured. ஸோ அப்போ இந்த விண்டோங்கிற பாயிண்ட்டு டபுள்யூ ஃபோக்கஸ் பண்ணி எலிவேஷன் அண்ட் டிப்ரிசியேஷன், எலிவேஷன் அந்த பாயிண்ட்லேருந்து மேலே இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கினுடைய டாப்பு பார்த்தோம். ஸோ அதே பாயிண்ட்லேருந்து டிப்ரிசியேஷன் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது, இந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கு, அந்த பில்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பில்டிங்கு பிக்யூ இஸ் அ ஹவுஸ் ஆன் தி ஆப்போசிட் சைட். ஸோ அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கினுடைய ஃபூட்டை பார்க்குறோம். ஸோ இப்போ டபுள்யூ இஸ் த வித் ஆஃப் தி ஸ்ட்ரீட். ஸோ அப்போ இந்த ரெண்டு பில்டிங்க்கும் பிட்வீனில் இருக்கக்கூடியது அந்த ஸ்ட்ரீட்னுடைய வித்து. ஸோ அப்போ நவ் see that height of the window. ஸோ இப்போ அதை see the diagram. ஸோ அந்த ஹச்சுங்கிறது நமக்கு விண்டோங்கிறது இது. ஸோ இது ஈக்குவல் ஆஃப் திஸ் ஆல்சோ. பிடபிள்யூங்கிறது ஏக்யூக்கு ஈக்குவல் டு. ஸோ see the diagram and also see the solution. ஸோ ஹைட் ஆஃப் தி விண்டோ இஸ்இக்குவல் ஹச் மீட்டர். ஸோ அப்போ ஏக்யூ அப்படிங்கிறது டபுள்யூ, ஏக்யூங்கிறது டபுள்யூஆரும் ஏக்யூவும் ஈக்குவல் டு. ஸோ தட் பிஏ இஸ்இக்குவல் டு எக்ஸ், பிஏங்கிறது எக்ஸ்னு அடிச்சிட்டாங்க. ஸோ இனி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் பிஏடபிள்யூ. ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிஏடபிள்யூ. ஸோ அப்படிங்கிற ரைட் ஆங்கிளில் theta 1. ஸோ tan theta யூஸும்போது ஆப்போசிட் சைடு. ஸோ ஆப்போசிட் சைடுங்கிறது நமக்கு ஏபி பை
adjacent side AW. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ tan θ1 is equal to x by a, பிங்கிறது எக்ஸ் பை AW. ஸோ AW இந்த AW இந்த ஒன்று வந்துட்டு tan θ1 கீழே கொண்டு வரோம். ஸோ அப்போ AW விசையில் எக்ஸ் பை tan θ1 கிடைக்கும். இந்த tan θ1 அப்சைடு கொண்டு வரப்போ cot θ1 ஆயிரும். cot θ1. ஸோ அப்போ AW is equal to x cot θ1. ஸோ திஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஸோ இது சிமிலராக இன்னொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதில் இருக்குது. ஸோ அப்போ QAW, இந்த QAW இதில் பார்க்குறப்ப நமக்கு θ2. ஸோ இது ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா நமக்கு AQவு. ஸோ அட்ஜசன்ட் சைடு அதே தான் AW அல்லது RQ. ஸோ அந்த RQவும் AW நமக்கு ஈக்குவல் தான் அந்த இடத்துல. ஸோ AQ பை AW. ஸோ tan θ2 is equal to AH by AQங்கிறது H, AW. ஸோ அப்போ tan θ2 equal to H by AW. ஸோ இப்போ see the next one. ஸோ அப்போ tan θ2 is equal to H by AW. இது அதே மாதிரி என்ன செய்யலைன்னா இதை அப் சைடை கொண்டு போயிட்டு இதை கீழே கொண்டு வந்துட்டு அப்புறம் அந்த tan θ2 மேலே கொண்டு வரும். ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதையும் நம்ம செஞ்சும் பொழுது நமக்கு AW is equal to H into cot θ2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1, சாரி ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஆல்ரெடி 1 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரம் 1 and 2 we get இங்கே பார்த்திங்கன்னா AW, இங்கே AW ரெண்டுமே ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ AWவும் AW. ஸோ அப்போ எக்ஸ் cot θ1 H cot θ2. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு H cot θ2 by cot θ1. இதை கீழே வந்துடலாம். therefore the height of the opposite ஹவுஸ்னுடைய ஹைட்டை கண்டுபிடிக்கணும்னா PA ப்ளஸ் AQ. ஸோ இப்போ PAங்கிறது எக்ஸு, AQங்கிறது ஹெச்சு. ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ H cot θ2 by θ1 ப்ளஸ் ஹெச்சு. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஹெச்சும் நமக்கு காமனாக இருக்குது. ஸோ வெளியே எடுத்துடுறோம். ஸோ ரிமைனிங் பார்த்திங்கன்னா நமக்கு 1 ப்ளஸ் cot θ2 by cot θ1. ஸோ திஸ் இஸ் த required proof. ஸோ இதுதான் நமக்கு required proof. ஸோ see that thinking corners and progression check. thinking corner. So that progression check, see the progression check. This also you can check. So and any doubt means can ask. So then you can see the exercise sums. So having the 6 point, see that exercise 6.4. see that first one, see that the first sum, see that the first exercise 6.4 for. So from the top of a tree of a height 13 meter, angle of elevation and depreciation of the top and bottom of the another tree for 45 degree 30 degree respectively. Find the height of the second tree and root 3 is equal to 1.73 is given. So this about now see the solution. See that this is 6.4 for first sum. So first you can see that diagram. So next you can see the solution. See this diagram. So see the diagram for so see the diagram. That diagram for from the top of a tree of a 13 meter, from a top of a tree of a height 13 meter, angle of elevation depreciation of the top and bottom of another tree 45 degree and 30 degree respectively. So see that height of 13 meter height of a tree. ஸோ இப்போ 13 மீட்டர் ஹைட்டில் ஒரு ட்ரீ இருக்குது.
ஸோ அதனுடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 13 மீட்டரு. ஸோ அப்போ எலிவேஷன் அண்ட் டிப்ரிசியேஷன் ஆஃப் தி டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் அனதர் ட்ரீ 45 டிகிரி அண்ட் 30 டிகிரி. ஸோ அப்போ இந்த ட்ரீனுடைய டாப்லேருந்து இந்த ட்ரீனுடைய டாப்புக்கு பார்த்தீங்கன்னா 45 டிகிரி எலிவேஷன். ஸோ இப்போ இந்த ட்ரீனுடைய டாப்லேருந்து இதனுடைய பாட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 டிகிரி. ஸோ தென் கேன் ஃபைண்ட் தி another tree. So this another tree. ஸோ இந்த another ட்ரீனுடைய ஹைட் ஆஃப் தி செகண்ட் ட்ரீ. ஸோ செகண்ட் ட்ரீ அல்லது another tree. ஸோ நமக்கு ஒன்று தான். ஸோ இப்போ இந்த செகண்ட் ட்ரீனுடைய ஹைட் என்ன? ஸோ திஸ் இஸ் ஆஸ்கிங் த கொஸ்டின். ஸோ அந்த √3 ஆல்சோ given 1.732. So now this about now can see the solution. So now see the solution for so in the figures AB is a second tree. So AB is அந்த இடத்துல second tree. So நம்ம ஆல்ரெடி டயக்ராமில் பார்த்தாச்சு. ஸோ AB is a second tree. So this AB is a second tree. AB is a second tree. Okay, wow. So now the figure AB is a second tree. Then theta also. So that inside having for a degree for say 45 degree is having this angle. So can take the 45 degree first. So 45 degree. So opposite side by. So opposite side tan theta for opposite side by adjacent side. So equal to of tan theta. So opposite side x and adjacent side y. So tan 45 degree. So 1. So x by y equal to 1. So this y for this like so x equal to y. So x equal to y. So this is 1. So then see that second for see the diagram. So tan 30 degree. So this also can take opposite side by adjacent side. So opposite side for see the diagram 13, adjacent side for y. So this one for can do the cross multiple. So y into 1 y. So 13 into √3. So that y is equal to 13 √3. So already having x equal to y. So that x y both also equal. So that can be take x equal to y. So see that the next one. So height of the second tree is 13 plus x. So see that the second tree height பார்த்தீங்கன்னா நமக்கு 13 plus x. So already see the diagram. So அதில் 13 plus x நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா செகண்ட் ட்ரீனுடைய ஹைட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அப்போ 13 plus x for this is x or y both also equal. So 13 √3. So 13 காமனாக எடுத்துலாம். ஸோ ரிமைனிங் 1 plus √3. ஸோ √3 for 1.732. ஸோ ரெண்டே ஆட் பண்ணுறப்ப 2.732 கிடைக்கும். ஸோ நான் both also you can multiple. So 35.52 meter is a required height of the second tree. Okay.